தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமான மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 17, 18, 19 திருவாக்கியங்கள். குறிப்பாக 19வது வாக்கியம், எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைப்பிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். நம் கட்டளைகளை கடைப்பிடித்து கொண்டு நாம் சொல்கிறதை ஒழிய அதை நாம் கடைப்பிடிக்காமல் நாம் வாழ்கிறோம் என்றால் மற்றவர்களுக்கு நான் அதை கற்றுக் கொடுக்கின்றேன், ஆனால் நான் கடைப்பிடிப்பதில்லை என்றால் நிச்சயமாக தெய்வ சன்னதியில் நான் ஒரு சிறியவனாக கணக்காக்கப்படுகின்றேன். எனக்கு கிருபையை நான் எழுந்து விடுவேன். மாறாக நான் என்ன கற்றுக் கொடுக்கிறேனோ அதை நான் கடைப்பிடித்து வாழ்கிற சமயத்தில் இறை சன்னதியில் அவர் கேட்ட ஒரு மகளாக இதை நான் வாழ்கின்றோம். மக்களே, நாம் முதல் ரகத்தில் இருக்கின்றோம். பலருக்கும் பலவற்றை கற்றுக் கொடுக்கின்றோம், ஆனால் நீயும் நானும் அதை கடைப்பிடிப்பதில்லை. உதாரணம், கோபப்படக்கூடாது என்று நாம் கற்றுக் கொடுக்கின்றோம், ஆனால் நாம் கோபப்படுகின்றோம். பாவம் செய்யக்கூடாது என்று கற்றுக் கொடுக்கின்றோம், ஆனால் நாம் பாவம் செய்கின்றோம். என்ன செய்யக்கூடாது என்று நாம் மற்றவர்கள் சொல்கின்றோமோ அதை நாம் செய்கின்றோம். குடும்பத்தில் பாருங்கள், பெற்றோர்கள் ஏதோ பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல அறிவுரை கூறுகிறார்கள், ஆனால் அறிவுரை கூறி வருகிறார்கள், ஆனால் அவர்கள் அதை கடைப்பிடிக்கிறார்களா? இல்லை. அதை பிள்ளைகள் பார்க்கிறார்கள், அப்பா சொல்லுவார் வழியே செய்ய மாட்டார் என்று, ஆனால் அது பலன் அங்கு வருவதில்லை. அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள் ஒழிய ஆனால் செய்வதில்லை. அப்போ மற்றவர்கள் கீழே இருக்க பார்க்குறார்கள், அவர் சொல்வார் செய்ய மாட்டார் என்று, அப்போ அந்த மதிப்பு இல்லாமல் போய்விடுகிறது. அப்போ இறை செல்ல மன்றாடுவோம், ஆண்டவரே நான் என்ன கற்றுக் கொடுக்கிறேனோ அதை கடைப்பிடிக்க சக்தி எனக்கு தாரும் ஆண்டவரே, அதை கடைப்பிடிக்கக்கூடிய கிருபையும் வல்லமை எனக்கு தாரும் ஆண்டவரை சொல்லிக்கொண்டு இறை சன்னதி நாம் மன்றாடி ஜெயிப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவன தெய்வமே, மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுகின்ற நிலையில் இருக்கிற நான், மற்றவர்களுக்கு நன்மை கற்றுக் கொடுக்கின்ற நிலையில் இருக்கிற நான், அந்த நன்மைகளை நான் கடைப்பிடித்து வாழக்கூடிய வரத்தை எனக்கு தந்துள்ளோம். என்ன நன்மைகள் நான் கற்றுக் கொடுக்கின்றோம் அதை கடைப்பிடித்து அது செயலில் நான் கொண்டு வர கிருபை எனக்கு தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.